நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 11:03 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:39 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:39 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று நீங்கள் மனசுக்குள் இருந்த திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறுங்க. தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். உபரி பண வருமானத்தையும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பொருட்கள் வாங்கி தரக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கக்கூடும். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. நீங்கள் அவசரமாக எதையும் செய்யக்கூடாதுங்க. சுணக்கத்தில் இருந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக்கொள்ளுங்கள். போக்குவரத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவனை வழிபடுவது ரொம்ப முக்கியம். இன்று நீங்கள் சனீஸ்வர வழிபாடு முக்கியம், கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். வீண் செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். சிறு பிரச்சனைகள் உண்டானாலும் கண்டிப்பாக சரியாக கூடும், பொறுமை வேண்டும். அரசாங்கம் புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எதையும் நீங்கள் முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவைகளை முன்கூட்டியே தயார் செய்து கொள்வது மிக நல்லது. என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கூட்டுத் தொழில் கூட வெற்றியை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் பிரச்சனைகளில் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. மாணவர்கள் கல்வி பற்றிய அறிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்கு பாடங்களை படிப்பது மிக நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்தாலும் சரியாகிவிடக் கொடுங்க. முடிஞ்சளவு என்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தாரிடம் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நினைத்தது ஓரளவு நிறைவேற கொடுங்க. பரணி. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். என்று காலம் கடந்து சில பணிகள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. கிருத்திகை. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு முகப்பொலிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அவ்வப்போது உடல் சோர்வும் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று நீங்கள் மனதை லகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். யோசித்து சில காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுங்க. அதிகம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வாகன யோகமும் ஏற்படக்கூடும். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எளிமையாகவும் செய்து முடிப்பீர்கள். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்குங்க. திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும் என்று உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்று காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்க வேண்டும். செய்கின்ற வேலைகளை நிதானமாக செய்ய வேண்டும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதற்கு நீங்க பொறுமையாக அணுக வேண்டும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மாணவ கண்மணிகள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து பெற்றோர்களிடம் வாதிட வேண்டாம். அதேபோல பொதுமக்கள் அனைவருக்கும் புயல் சின்னம் இருப்பதினால் கொஞ்சம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். செல்லும் இடங்களுக்கு முன்கூட்டியே சென்று வர பாருங்கள். தேவைகளை கூட முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் துணையோடு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். என்று நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். ரோகிணி திட்டங்கள் அனைத்தும் பழிக்க கொடுங்க. முடிஞ்சளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். நிகழ்கால தேவைகளும் இன்று கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. மிருக சிரிஷம் நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. கால அவகாசத்துடன் சில பணிகளை செய்து முடித்து காட்டுவீர்கள். திருமண முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதிகம் பேசுவதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கை இருக்குங்க. முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லைங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. தயவு செய்து அவசர பணி உருவாகி அல்லல் கொடுக்கும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். தூர தேச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கருணை மனம் இல்லாதவரிடம் உதவி கேட்க வேண்டாம். தொழில் வியாபாரம் தாமத கதியில் தான் இயங்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். எல்லா பொருட்களையும் இன்று வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். தேவையான பொருட்களை மட்டும் வாங்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்குகள் சாதகமான நிலையில் இருக்க கொடுங்க. பிள்ளைகளிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. கூடுதலாகவே இன்று நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாடிக்கையாளர்களின் ஆதரவு கண்டிப்பாக நீடிக்கும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. நன்மையும் தேடி வர கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை அமைதி காப்பது எதிலும் நல்லது. மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் வெற்றி நடை போடும். முக்கியமாக கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் விளையாட்டுத் தொழில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. பொறுப்பான பிள்ளையாக இருக்க வேண்டும். படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப சிறப்பு. மாணவர்கள் ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். அதே போல புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் கடலோர வாழும் மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவைகளை முன்கூட்டியே வாங்கிக் கொள்ளுங்கள். வெளியில் சென்றால் கூட சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து விடுங்கள். பாதுகாப்புடன் வாழ்வது சிறப்பு, பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பம் தரும் வேலைகளிலிருந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனையும் இல்லை, சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு காலையில் நல்ல செய்திகள் வர கொடுங்க. திருபாதிரை தாய் தந்தையாரிடம் எந்த ஒரு கோபமான பேச்சும் வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது நல்லது. தயவு செய்து யாரையும் நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதிலும் பழக வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி பெற முடியும். புனர்பூசம் என்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எண்முகம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வீக அருள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று நீங்கள் சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இன்று நீங்க இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெரியவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். புதிய யுக்திகளால் எல்லாம் செழித்து வளரக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியுங்க. மனைவியின் மீது அதிக அன்பு பாசம் காட்டுவீர்கள். என்று நன்மைகள் தேடி வர கொடுங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. வாகன யோகமும் இன்றி ஏற்பட கொடுங்க. பெரியோர்களின் உதவியும் இன்று கிடைக்கக்கூடும். மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். என்று எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது. தொழில் வியாபாரம் நன்றாகவே நடக்கும். வாக்கு வன்மையால் லாபம் அதிகரிக்கக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. புதிய பதவிகள் அல்லது கூடுதல் பொறுப்புகளை கிடைக்கப் பெறுவீர்கள். என்ற பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவு சரியாகும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பெண்கள் இன்று பெரியவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. பெண்கள் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடுவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை கடகராசினியர்கள் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலை பற்றி பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. அதேபோல் புயல் சின்னம் அரசாங்கம் அறிவித்திருப்பதினால் கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் கொஞ்சம் முன்கூட்டியே எதையும் தயார் செய்து கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு சென்றாலும் சீக்கிரமாக வீடு வந்து சேருங்கள். பாதுகாப்பை எப்பொழுதும் போலவே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை வாழுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று வாடிக்கையாளரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அவசர பணி உருவாகி அல்லல் கொஞ்சம் கொடுக்குங்க. எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வழக்குகள் சாதகமான நிலையில் இருக்கக்கூடும். என்று நீங்க பிள்ளைகளிடம் கவனமாக நடந்து கொள்வது மிக நல்லது. பூசம் வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டக்கூடிய சூழல் இருக்குங்க. நெருக்கடியிலும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று நீங்க அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மனம் நிம்மதியாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆயில்யம் இந்த நாள் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசர தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியுங்க. என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சிகளில் ஓரளவு வெற்றி இருக்க கொடுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். அதிகம் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அவசரமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். அது வேண்டாம். அடுத்தவர் மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறையும். பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் உருவாகின்ற குளறுபடியை தாமதமின்றி நீங்கள் சரி செய்ய வேண்டும். இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. நெருக்கடியான சூழல் நினைவினாலும் சரியாக கொடுங்க. தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கும். என்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். முயற்சிகளில் நல்ல பலன் ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் தேடி வரக்கூடும். மன அமைதியும் ஏற்படக்கூடும்.
அரசாங்க காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். என்று உங்களுக்கு சின்ன சின்னதாக கோபம் வரக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்கள் இன்று நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதேபோல் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். வெற்றி நடை போடுங்க. இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. மாணவர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். அதேபோல புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு சென்றாலும் சீக்கிரமாக வீடு வந்து சேருங்கள். தேவையான பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை வாழுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். தற்பெருமை கொண்டவரிடம் அதிகமாக பழக வேண்டாம், பேச வேண்டாம். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. நிரந்தரமான காரியங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. என்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. மனமும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய கொடுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சூடு கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறிவிடக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நல்லதொரு விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தெய்வீக அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள், அது போதும். கோபமான பேச்சை மட்டும் தவிர்த்து விடுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்ற மனப்பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து வேண்டாம். நேர்மை நிலைநாட்டி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் அன்பு நிலைத்து காணப்பட கொடுங்க. சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனையின் அளவு சிறப்பாக இருக்கும். நிலவி பணம் கடைசி நேரத்தில் வசூலாகிவிடும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. புத்தி கூர்மையுடன் செயல்படுவது மிக நல்லது. எதிர்கால முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. எந்த ஒரு செயலையும் நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபடுவதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பெண்கள் யோசித்து எதையும் செய்தால் வெற்றி இருக்குங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக சிந்தியுங்கள், குழப்பம் வேண்டாம். காதலை மட்டும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. டக்கென்று எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் தேவையில்லாத குழப்பங்கள் அடைய வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடிவிடுங்க. மனவேதனை விலகி செல்ல கொடுங்க. படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் அனைவரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கடலோர வாழும் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். தேவைகளை முன்கூட்டியே வாங்கிக் கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு சென்றாலும் சீக்கிரமாக வீடு வந்து சேருங்கள். பாதுகாப்புடன் வாழுங்கள். மகிழ்ச்சியுடன் இருக்க பாருங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்கின்றது.
விட்ட குறை தொட்ட குறை அனைத்தையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமான நினைமாற்றல் வெளிப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். அஸ்தம் என்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். பங்குச் சந்தைகளில் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. முயற்சிகளில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். சித்திரை நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். யாரையும் இன்று நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விட முடியுங்க. இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகக்கூடும். பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் என்று நீங்கள் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மை நிலைநாட்டி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு தவிர்க்க பார்ப்பீர்கள். சிறப்புடன் இன்று நீங்கள் வாழ்க்கை நடத்துவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்று துலாம் ராசினியர்களுக்கு அவப்பெயர் வராதபடி செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் கூடுதல் முயற்சியால் சீராகும். பணவரவு குறைந்த அளவிலே இருக்க கொடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் செயல்படுவது நல்லது. குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தீய ஆயுதங்கள், நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை கண்டிப்பாக வரும். சில காரியங்கள் தாமதப்படும், பயப்பட வேண்டாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்கி மகிழ்வீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். முகப்பொலிவையும் அழகையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு செயலும் நிதானத்தை செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகள் அற்புதமாக நடைபெற கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும். சில இடங்கள் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். ஆசிரியரிடம் எதையும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டு பெரியவரிடமும் இன்று கேட்டு எதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்கள் அமைதியுடன் வழிநடத்துவது சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு சென்றாலும் சீக்கிரமாக வீடு வந்து சேருங்கள். தேவையான பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை வாழுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திடீர் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி செய்திட முடியும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. சுவாதி தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் இன்று மிகவும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்படுவீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முயற்சி பணிகள் முடியாதது எதுவும் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பண தேவைகளை கூட கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறருக்கு நல்லது செய்தும் மன வருத்தம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சமூக பொறுப்புகளை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிகழ்வுகளில் ஒதுங்கி இருப்பது நல்லது. கூட்டுத் தொழில் லாபம் கண்டிப்பாக இருக்கும். பொறுமை வேண்டும். தொழிலில் கூடுதலாக பணிபுரிவதால் வளர்ச்சி கொடுங்க. பணவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். அளவான பணவரவு இருந்தாலும் கிடைக்குங்க. உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ணுவது நல்லது. புத்தி குறும்புடன் காரணம் ஈடுபடுவது மிக சிறப்பு. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தெளிவு வேண்டும். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடும். செலவுகளை அதிகரிக்க செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. மனஸ்தாபங்கள் கொஞ்சம் அவ்வப்போது வந்து செல்லும்.
குடும்ப பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்புல கொஞ்சம் அதிகப்படுத்துவீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கட்டுப்படுத்த வேண்டும். தேவையான பண உதவி கிடைப்பதிலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் தாமதம் கொஞ்சம் இருக்க செய்யும். தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியும் இருக்கும். அலைந்து திரிந்தாலும் உங்களால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுங்க. உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். கடன் பிரச்சனைகளை அணுகும் பொழுது பார்த்து அணுகுங்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டுங்க. முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை கண்டிப்பாக எழுதி பாருங்கள், அது சிறப்பை கொடுக்கும். அதேபோல் புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் பொதுமக்களாகிய நாம் சீக்கிரமாக வீடு வந்து சேர வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்றாலும் இல்லத்திற்கு சீக்கிரமாக சென்று விடுங்கள். அதேபோல் தேவைகளை ஓரளவு முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை வாழுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்கள் அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தொழிலுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை இல்லைங்க, கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். அனுஷம் பிறருக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். இருந்தாலும் அவ்வப்போது சின்னதாக மன வருத்தம் இருக்கத்தான் செய்கின்றது. முடிவில் ஓரளவு லாபகமாக எடுத்து விடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஓரளவு தீர்வு காண்பீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. மன வேதனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. என்று உங்கள் வாழ்க்கை தரம் சீராக உயர்ந்து கொண்டிருக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். அனுஷம் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கேட்டை பொருளாதார விருத்தி உண்டாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுவிடும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தொலைந்து போன பொருட்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று உங்களுக்கு அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொடர்ந்து முயற்சி சொன்னுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தனுசு ராசினியர்கள் என்று கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி அடையுங்க. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இனிய அனுபவத்தை உறவினரிடம் சொல்லி மகிழ்வீர்கள். அவர்கள் மனதில் உங்களை பற்றிய நல்ல மதிப்பு உருவாகுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் பெருமளவில் குறைந்து விடக்கூடும். உபரி பண வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கொடிவிடும். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மங்கள காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடுங்க. என்று உங்களுக்கு எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்கி விடுவீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. செயல்பாடுகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விட கொடுங்க. மேலிடத்தின் செயல்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பதாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். சமூக பொறுப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பம் அடையாமல் இருங்கள். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். முன்கோபம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். மாணவ கண்மணிகள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அதுபோலவே இன்று புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் நாம வெளியிடங்களுக்கு சென்று சீக்கிரமாக இல்லம் திரும்புவது நல்லது. தேவையானவற்றை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்வது மிக சிறப்பு. எப்பொழுதும் போலவே பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியுடனே வாழ்க்கையை வாழுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. முடிவுகள் அனைத்தும் மிகவும் தெளிவாக இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். போராட்டம் எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக துணையாக்கும். முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. என்று நீங்க நேர்மையை வெளிப்படுத்தும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம் அனைவரும் பார்வையில் படும்படி செலவு மட்டும் செய்ய வேண்டாம். இருப்பதை அற்புதமாக வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று ஆர்வமுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக பிறக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவு விலகி நிம்மதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க இறைவன் சரணகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். மனசுக்குள் அன்பும் கருணையும் நிறைந்து காணப்படக்கூடும். தொழிலும் அபாரமாக நடைபெற கொடுங்க. புதிய பரிமாணம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பண பரிவர்த்தனை நல்ல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. வெகு நாட்களாக வாங்க நினைத்தை வாங்கி விடுவீர்கள். என்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறைந்து விடக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை இன்று நீங்க சாதிக்க முடியும். நல்ல முறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் வழியில் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். வீண் விவாதம் மட்டும் தயவு செய்து செய்ய வேண்டாம். செய்தொழில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக வர கொடுங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். எதிலும் உங்களுக்கு துணிச்சல் பிறக்க கொடுங்க. மற்றவருடன் விரோதம் கௌரவ பங்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். என்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உபரி பண வருமானத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. கண்டிப்பாக காதல் வெற்றி நடை போடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரும் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. மாணவர்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். என்று உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாணவ கண்மணிகள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சிரமப்படாமல் எடுத்து செல்வீர்கள். அதே போல புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் பொதுமக்களாகிய நாம சீக்கிரமாக வெளியில் சென்றாலும் வீடு வந்து சேர வேண்டும். தேவையான பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியுடன் இன்று வாழ்க்கையை வாழுங்கள். எதிலும் பொறுமையாக இருக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். நேர்மை வெளிப்படக்கூடும். புது புது முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லவர்கள் உங்கள் கூட கண்டிப்பாக இருப்பார்கள். என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடைய கொடுங்க. கையில் காசு பணம் கண்டிப்பாக பழக கொடுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். அவிட்டம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. நல்லதொரு பகுத்தல் அறிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை நீங்க ரசித்து வாழ்வீர்கள். சிறைமுறை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும்.
பெரும் மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று எதிலும் உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உங்களின் தனித்திறமையை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரகசியங்களை இன்று பகிர்ந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி என்பது கண்டிப்பாக கூடுங்க. பண பரிவர்த்தனை சீராக இருக்குங்க. வாகன யோகமும் இன்று ஏற்படக்கூடும். கூடுதல் வசதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தேவையான மாற்றங்களை இன்று நீங்கள் செய்து விடுவீர்கள். மனசுக்குள் தைரியம் உண்டாகக்கூடும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் கண்டிப்பாக உருவாக கூடுங்க. துணிந்து எடுக்கும் முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். சாதகமான நல்ல பலனும் இருக்கக்கூடும். வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றுங்க. மன கஷ்டம் கண்டிப்பாக குறையும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று விரோதமாக செயல்பட்டவர்கள் உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கவன நடைமுறைகளை பின்பற்றினால் வெற்றி ஏற்படக்கூடும். கடன் தொல்லை சற்று குறைந்து விட கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் இன்று நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். காதலை பொறுத்தவரைங்க மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். நிம்மதி இல்லாதது போல் காணப்படும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதற்கு நீங்கள் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். கோபம் என்பது துளி கூட வேண்டாம். பெண்கள் இன்று கண்டிப்பாக ஆழ்ந்த நித்திரையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு என்று முழு முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் பெண்கள் தயவு செய்து தலையிட வேண்டாம். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று மாணவர்கள் சிறப்புடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. அதே போல புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் இன்று பொதுமக்களாகிய நாம் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது சீக்கிரமாக இல்லத்திற்கு வர வேண்டும். தேவைகளை முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. பாதுகாப்பை முறையாக நீங்கள் வழிநடத்த வேண்டும். பாதுகாப்புடன் இருங்கள், அது போதுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டாலும் சரியாகுங்க. மனக்கவலையை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கூட்டுத் தொழில் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் காலப்போக்கில் சரியாக கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சதயம் முற்போக்கான சிந்தனை அவ்வப்போது வெளிப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவேல் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புரட்டாத்தி அபாரமான அறிவுத்திறன் வெளிப்படக்கூடும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். மனமும் இன்று தெளிவாக இருக்கக்கூடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நியாயம் தர்மம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. நேர்மையை வெளிப்படுத்தி சாதிக்க முடியுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. மேனும் ராசினியர்கள், என்று நீங்கள் வெற்றிக்கான வழியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகளுடன் பணிகளை ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளிவட்டார தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். சொந்த பணிகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சுமாரான அளவில் தான் இருக்க கொடுங்க. அளவான பணவரவு தான் இன்று கிடைக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றி நடை போடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஓரளவு தீர்வு கிடைக்குங்க. பயப்பட வேண்டாம். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றியும் பெற முடியுங்க. கடினமான பணிகளையும் இன்று நீங்க சிறப்புடன் செய்து முடிக்க முடியும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இருந்தாலும் கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு முன் யோசித்து நீங்க செயல்பட வேண்டும். மனசுக்குள் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள்.
அபாரமான செயல்பாடுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகுங்க. நெருக்கடியில் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி நடைபெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல புயல் சின்னம் அறிவித்திருப்பதினால் பொதுமக்களாகிய நாம் வெளியிடங்களுக்கு சென்று சீக்கிரமாக இல்லம் திரும்புவது நல்லது. அதேபோல் தேவைகளை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. நாம பாதுகாப்பை எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீக்கி மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியும் இன்று கூடிவிடக் கொடுங்க. எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நிறைவேறாத ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. இன்று நீங்க சிறைமுறை ஓரளவு தவிர்த்து சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. உடைய பொருளாதாரமும் சீராக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக நல்லது. ரேவதி. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். செயல்பாடுகளில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கிவிடக்கூடும். வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொள்ள முடியுங்க. இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். இறைவன் அருளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. எதையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.